இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திரு நகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்று. இந்த நாளின் நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அலகையினால் சோதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். 40 நாட்கள் பாலை நிலத்திலே நோன்பு இருந்து, எதையும் உண்ணாமல் நோன்பு இருந்து, இரவும் பகலும் நோன்பு இருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த இறைமகன் இயேசுவை அலகை சோதிக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் எப்பொழுது ஜெபம் செய்பவராக, நோன்பு இருப்பவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ முயற்சி செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இப்படியான சோதனைகள் வருவதுண்டு. இறைமகன் இயேசுவையே அலகை சாத்தான் சோதித்தான் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் சாத்தான் அலகை சோதிக்காமல் இருப்பானா? தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், ஏவாளை அலகை சோதிக்கிறது. இந்த மரத்தின் கனியை நீ உண்டால் அறிவு தெளிவு பெறுவாய், கடவுளைப் போல இருப்பாய் என்று ஆசை வார்த்தை கூறுகிற பொழுது ஏவாள் ஏமாந்து போகிறாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அலகையின் சோதனைகளில், கவர்ச்சிகரமான வார்த்தைகளில், போலியான பொய்யான வாக்குறுதிகளில் நாமும் பல நேரங்களிலே ஏமாந்து போய்விடுகிறோம். இதோ
தேர்தல் வரக்கூடிய காலம் இது. போலியான பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நாம் எத்தனை ஆண்டுகள் தான் ஏமாந்து கொண்டிருப்பது? ஒரு குறைந்த பணத்தை வாங்கி கொண்டு நாம் விலை உயர்ந்த தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாக்கை விற்பனை செய்து விடுகிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழகை நீங்கள் பசியோடு இருக்கிற பொழுது உணவை குறித்து பேசுவான். அழகை உங்களுக்கு பணம் தேவையில் இருக்கிற பொழுது பணத்தை குறித்து சொல்லி சோதிப்பான். எச்சரிக்கையாயிருங்கள். ஏவாளை போல ஏமாந்து போய்விடாதீர்கள். ஆண்டவர் இயேசுவை இந்த கல்லை அப்பமாக மாற்று என்று அழகை சோதித்தது. அப்பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் நோன்பு இருந்து ஜெபித்ததனால் பசியோடு இருந்திருப்பார். அழகை அவருடைய பசியை உணர்ந்து எப்படிப்பட்ட சோதனையை முன்வைக்கின்றான் பாருங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ 40 நாட்கள் நான் அசைவ உணவை உண்ணமாட்டேன் என்று முடிவெடுத்திருப்போம். அந்த நேரத்தில்தான் அசைவ உணவையெல்லாம் நம் கண் முன்பாக கொண்டு வருவார்கள். சோதனை. ஐயோ, இது ஒரு சிறிய காரியம்தானே. இந்த சிறிய சோதனையை நாம் எப்படி வெல்லப் போகிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளிலிருந்து எப்படி மீண்டு வந்தார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இறை வார்த்தையின் துணை கொண்டு அலகையை வென்றெடுத்தார் நம் ஆண்டவர் இயேசு. சாத்தான் ஒவ்வொரு சோதனையை முன்வைக்கின்ற பொழுதும் சாத்தானும் இறை வார்த்தையை முன்வைக்கிறது. இயேசுவை சோதிப்பதற்காக, இயேசுவை தவறு செய்ய வைப்பதற்காக. ஆண்டவர் இயேசு இந்த சோதனைகளை எல்லாம் இறை வார்த்தையை சொல்லி சொல்லியே வெற்றி கொள்ளுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் உங்களுடைய சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வான தூதர்களின் பணிவிடையை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறை வார்த்தையை கையில் எடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கேடயமாய் இருக்கட்டும். சோதனைகளை வென்று வருவதற்கு ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின் துணை கொண்டு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சோதனையையும் வெற்றியடைய முடியும். வலுவூட்டக்கூடிய இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே ஒரு சிறந்த பக்தி முயற்சியாக விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தையாவது படியுங்கள். இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த விவிலிய பகுதி எனக்கு, என் குடும்பத்திற்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? ஆண்டவரே, என்னோடு பேசும், அடியேன் கேட்கின்றேன் என்று சாமுவேலை போல நாமும் சொல்லுவோம். இறை வார்த்தை நமக்கு வெற்றியை கொடுப்பதாக, சோதனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அருள் கருவியாக இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. சோதனைகளை இறை வார்த்தைகளினால் வெல்ல முடியும் என்று கற்றுக் கொடுத்த இயேசுவே, ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிற நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே,
இதோ இந்த தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே சோதனைகளை வெல்வதற்கு இறை வார்த்தை உதவி செய்யும் என்று கற்றுக் கொடுத்தீரே. இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்து வாசிக்கக்கூடிய ஆற்றலை தாரும். உம்முடைய வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஆர்வத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்றும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, நோய் நொடியின்றி நலமான வாழ்வு வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும். குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசன்னமாக இருந்து அமைதியினால் அன்பினால் நிரப்புவீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னித்து உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞானத்தினால் நிரப்புவீராக. நல்ல உடலுள்ள சுகத்தோடு இந்த பிள்ளைகள் படிக்கும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் பாதுகாக்கட்டும். இந்த நாளிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசீர்வதியும். எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்களுடைய பக்தி முயற்சிகளை எல்லாம் இந்த தவ காலத்திலே ஆசீர்வதித்து நீரே எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வீராக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் வாழ ஆசைப்படுகிறோம். எங்கள் வீட்டில் தங்கி இருப்பீராக. நீரே எங்கள் தலைவராயிருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, போலிகளை கண்டு ஏமாந்து போகாமல் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரும்படியாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.